ஹாய் கைஸ், வெல்கம் டு நியூ ட்ரேடர்ஸ் ஒன் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்கே. வீடியோஸ் நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன், இந்த மாதிரி அக்கௌண்ட் பாஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பிங்க் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேரோட அக்கௌண்ட் வந்து என்னால் டெய்லி பேசிஸில் பாஸ் பண்ணதை என்னால் போட்டுட்ருக்க முடியல. பட் ஓகே, ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, திருப்பியும் அக்கௌண்ட்டே வரலையா உங்களுக்கு, பாஸ் பண்ணுறீங்களா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆமாம், நான் பாஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ரன்னிங்கில் தான் இருக்குது, கரண்ட் அக்கௌண்ட்ஸு. ஸோ இது வந்துட்டு லைவ் அக்கௌண்ட் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது இன்றைக்கி தான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருந்தாங்க, அது 2 அக்கௌண்ட்டும். ஸோ இந்த அக்கௌண்ட்டை நான் லைவாகவே பாஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு $10K அக்கௌண்ட்டை வந்துட்டு இப்போ நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, 1 by 1 வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் வந்துட்டு பாஸ் பண்ணலாம். ஸோ அதை நான் லைவ்லேயே பண்ணிடுறேன். அண்ட் இந்த அக்கௌண்ட் வந்து டில் வந்துட்டு 0ல் தான் இருக்குது. ஒன் செக் இங்கே. ஸோ லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் எடுத்துக்கிறேன். அண்டு அக்கௌண்ட்டோட ஐடி ஓகே, இங்கே எதுவும் மென்ஷன் ஆகலையா? ஓகே, இந்த அக்கௌண்ட்டோட ஐடி வந்துட்டு நான் எடுக்கிறேன். இது வந்துட்டு MT4. நிறைய ஒருத்தங்க வந்து MT5 வாங்கிட்டாங்க. ஸோ MT4 மட்டும் வாங்குங்க, MT5 வாங்காதீங்க. ஸோ பட் அவங்களுக்கு மேனுவலாக ட்ரேட் பண்ணி கொடுத்துட்டேன். பட் திருப்பி MT5 வாங்கிட்டு என்கிட்ட கொண்டு வராதீங்க, அது ரொம்ப பெரிய சிக்கலில் கொண்டு போய் முடிக்கும். ஓகேங்களா? இன்கமிங் ஒரே நிமிஷம் காசு. ஸோ இது ஒன்றும் கிடையாது, போட்டோட ஒரு URL தான் இது. இந்த URL போட்டால் தான் நம்ம பாட் ஒர்க் ஆகும். அண்ட் லைவ் அக்கௌண்ட் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கும் பாட் பண்ணிட்டு தான் இருக்கேன். லைக் இது வந்து பாஸ் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட் இப்போது நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து லைவ் அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணுறதுக்கும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதையும் சீக்கிரமாகவே நம்ம இது பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட்டு வந்துட்டு நம்ம போட்டாச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டேஷ்போர்டோட லிங்க் வந்துட்டு குரூப்லேயும் போடுறேன். லைவ் வீடியோ ரெக்கார்ட் 10K அக்கௌண்ட் டேஷ்போர்ட். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? ஓகே, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் ரெஃப்ரெஷ் பண்ணாமல் வச்சுருக்கேன் நான். ஸோ வேறு எதுவும் இல்லை, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டா அப்டேட் ஆகிடும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் நான். ஸோ குரூப்பையும் நீங்கள் லைவாக செக் பண்ணிக்கலாம். ஸோ $31 ப்ராஃபிட்டு, சேம் ஆஸ் இட் இஸ். ஸோ கொஞ்சம் சீக்கிரம் பாஸ் பண்ணிடலாம். நான் அடுத்த அக்கௌண்ட்டும் நம்ம பாஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரம் பாஸ் பண்ணிடலாம். டார்கெட் வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $800 தான் டார்கெட்டு. ஸோ 10,800 கொண்டு வந்தால் போதும், மிச்சத்தை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, டார்கெட் ரீச் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் ரீச் ஆகிடும். அண்ட் இதே மாதிரி பாட் வந்துட்டு நம்ம லைவ் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் நான் 2-3 பாட்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் அது கேபிட்டல் வந்து யூஸாக தேவைப்படுது. பட் ஸ்மாலர் கேபிட்டல்ஸில் நம்ம பண்ண முடியாது. ஒரு 2-3 பிளாட்ஃபார்ம் கூட பேசிட்டும் இருக்கேன் நான். ஸோ சீக்கிரம் நான் அந்த அப்டேட்டும் கொடுக்குறேன். அண்ட் லைவ் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கான பாட்டையும் பண்ணிகிட்ருக்கேன். பட் அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
லைக் காப்பி ட்ரேட் இஷ்யூ வருது, அதுதான் மெயின் ப்ராப்ளமே. ஸோ காப்பி ட்ரேட் இஷ்யூ வந்துட்டு லைக் ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணது இன்னொரு அக்கௌண்ட்டில் வருது அப்படின்றது தான் மெயின் ப்ராப்ளமாகவே கொண்டு வராங்க. ஸோ அதனால் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்துட்டு இந்த மேஜிக் நம்பர்ஸ்லாம் நிறைய சொல்கிறாங்க, அதெல்லாம் வச்சு நான் ட்ரை பண்ணுறேன். பட் அது அவங்க சொல்கிற மாதிரி ஒன்றும் அஃபெக்ட் ஆக மாட்டேங்குது. சீக்கிரம் நான் அது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். லைவ் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறது நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அக்கௌண்ட்டு வந்துட்டு பாஸ் பண்ணிடுச்சு, 2 நிமிஷம் கூட ஆகாது, சீக்கிரம் பாஸ் பண்ணி கொடுத்துரும். $600 வந்துருச்சு. இதில் டேஷ்போர்டில் கொஞ்சம் லேட்டாக தான் அப்டேட் ஆகும், அது ஏன்ற ரீசன்லாம் எனக்கு தெரியாது. பட் லைவ் டேஷ்போர்டில் நமக்கு கொஞ்சம் டிலே ஆகும் ஆஸ் யூஷுவல். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம், பார்த்துட்டு நம்ம பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. $800 எடுத்தால் போதும்னு நினைக்கிறேன். $500 காட்டிடுச்சு, $700 ரீச் ஆகிடுச்சு. Target reached almost. Okay, 840 target reached and account stop. ஸோ டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, ஒரு 3-4 நிமிஷத்துலேயே அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணி கொடுத்துருச்சு. அண்ட் இங்கே வந்து டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. அண்ட் நமக்கு மெயில் வரும், வெயிட் பண்ணுங்கள், மெயில் செக் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த யூசர் வந்து நம்மக்கிட்ட இது 4வது அக்கௌண்ட்டு இவரே பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஒரே அக்கௌண்ட்டில் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ ஹையர் மார்க் பேலன்ஸ். ஓகே, அக்கௌண்ட் பாஸ்ட் இது வந்துடுச்சு பார்த்தீங்களா, அக்கௌண்ட் பாஸ்ட் இவ்வளோ தான். ஸோ டெய்லி லிமிட் எல்லாமே 0ல் வச்சு அக்கௌண்ட் பாஸ் பண்ணிடுச்சு. அண்ட் நமக்கு மெயிலும் வந்துடுச்சு, மெயிலும் வந்துடுச்சு. எங்கே இது இருக்குது மெயிலு, திருக்குமரன் சக்ஸஸ்ஃபுல்லி டார்கெட் ரீச் அக்கௌண்ட் பாஸ்ட்டுன்னு மெயில் வந்துடுச்சு. ஸோ ஓகே, ஒரு அக்கௌண்ட் பாஸ் பண்ணியாச்சு. ஹாப்பி. லைவ் அக்கௌண்ட்டாக உங்களுக்கு இமீடியட்டாக வரும், சம்டைம் வந்து லேட்டாக வரும். இன்னும் அதில் லைவ் அக்கௌண்ட் வரல, வெறும் பாஸ்ட்டு மட்டும்தான் வந்திருக்கு. இவங்களே வந்துட்டு 4வது அக்கௌண்ட் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஒரு யூசர் வந்துட்டு $2 lakh வரைக்கும் உள்ளே நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ அப் டு 2 lakh வரைக்கும், அது $10,000 எடுத்தாலும் சரி, $50,000 4 அக்கௌண்ட்டாக எடுத்தாலும் சரி, இல்லை $1 lakh 2 அக்கௌண்ட் எடுத்தாலும் சரி, இல்லை $2 lakh ஒரே அக்கௌண்ட் எடுத்தாலும் சரி, ஒரு யூசருக்கு இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்குது. $2 lakh வரைக்கும் லிமிட் இருக்குது, அதனால் வாங்கிக்கலாம். இவங்க வந்துட்டு $50,000 $10,000ன்னு சொல்லி அவங்களே அப்படியே மாற்றி மாற்றி கம்மியாக எடுத்துக்கிறாங்க. அது அவங்க வேறு ஒரு பிளானோடு எடுக்கிறாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். ஓகேங்களா, பாஸ்ட்டு. ஸோ இன்னொரு அக்கௌண்ட்டையும் இப்போ பாஸ் பண்ணிடலாம். லைக் அது வந்துட்டு செப்பரேட் வீடியோவை போடுறேன், ஏன்னா வீடியோவே ப்ளேலிஸ்ட்டில் இல்லாத மாதிரி இருக்குது, அதனால் பாஸ் பண்ணுற செப்பரேட் வீடியோவை போடுறேன். ஓகே, தேங்க்யூ காய்ஸ். ஸோ இதில் பார்ட் 2 வந்துட்டு சேம் அடுத்த வீடியோஸ் வரும் கண்டிப்பாக.